கடந்த 13ஆம் தேதியிலே இஸ்ரேல் ஈரான் மீது நியூக்ளியர் பிளான்ட் மற்றும் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் மிசைல் மற்றும் ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணாங்க. இதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் விதமாக ஈரான் வந்துட்டு இஸ்ரேல் மேலே ஏர்பேஸ் மேலெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. இதில் இந்த இஸ்ரேல் பார்த்திங்கன்னா நிலை குறைஞ்சு போயிட்டுதான் சொல்கிறேன். அவங்களோட அயன்டமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேலைக்கு செய்யலை. கிட்டத்தட்ட 80% தான் ஒர்க் பண்ணியிருக்கு. 20% மிசைலில் வந்துட்டு தடுக்கவே முடியல. இப்போ அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர்க்கப்பெல்லாம் விரையுது, நாங்கள் வந்துட்டு ஈரானுக்கு எதிராக களமிறங்கும், கோமேனி பதுங்கி இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், அவர் சரணடை தான் அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வடகொரியா என்ன சொல்லியிருக்காங்க, வடகொரியா வந்துட்டு அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக களமிறங்குனுச்சுன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பகிரங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேற்காசிய நாடுகளில் உலக அமைதியின்மைக்கு சீர்குலைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இஸ்ரேல் தான். ஈரானுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. இப்போ சீனாவும் அந்த நாட்டு பிரீமியரான ஜின்பிங் அவரும் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக நாங்களும் களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போகிற போக்க பார்த்தா